வணக்கம். நான் சுப்பிரமணியம். யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானம், அதாவது மெடிடேஷன் சம்மந்தமாக சில இன்ஃபர்மேஷனை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அதாவது தியானம் செய்யும் நேரம், தியானம் எப்போ செய்யணும்னா ஏர்லி மார்னிங் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் செய்யலாம். சில நேரத்தில் நேரம் கிடச்சதுன்னா 8 மணி வரைக்கும் கூட செய்யலாம். தியானம் செய்கிறவங்க காலேஜில் படிக்கிற பையங்களாக இருக்கலாம், ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்குறவங்களாம் இருக்கலாம். அவங்களுக்காகத்தான் காலையில் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டயத்தை அலாட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உட்காரும் முறை. எப்படி உட்காரணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிழக்க பார்த்து உட்காரணும் யூஸ்வலாக. அப்படி இல்லை அப்படின்னா வடக்க பார்த்து உட்காரலாம். எப்படி உட்காரணும்னா, கீழே தரையில் ஒரு விரிப்பு, ஜமுக்காலம் அல்லது போர்வையை விரித்து சம்மணம் கூட்டி இடது கையை மேலே வலது கையை வச்சு இந்த மாதிரி அமர்ந்து தியானம் செய்யலாம். ஏங்க, எனக்கு ஒரு தரையில் உட்காந்து பழக்கம் இல்லை, இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சேரில் உட்காந்து தாராளமாக பண்ணலாம். ஆனால் தரையில் கால் படுற இடத்துல ஒரு விரிப்பு வச்சு அது மேலே காலை வச்சு நீங்கள் தியானம் பண்ணணும். இதுதான் தியானம் செய்கிற முறை. தியானம் செய்கிறப்ப கண்களை இறுக்கமாக மூடாமல் லைட்டாக மூடி நிதானமாக ரிலாக்ஸ்டு மூடில் போஸ்டர் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கூணல் விழக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அமர்ந்து தியானம் செய்யணும். சரிங்களா? தியானம் செய்கிறப்போ மனசில் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கலாம், அல்லது ஒரு பூவை நினச்சிக்கலாம், அல்லது ஓம் அப்படின்ற எழுத்தை மனசை நினச்சிக்கலாம். நினச்சிக்கிட்டு தியானம் செய்யுங்க. அல்லது தீபச்சுடர், அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை மனக்கண்ணால் பார்த்து நீங்கள் தியானம் செய்யலாம். அதுதான் தியானம் செய்யக்கூடிய முறை. அடுத்ததாக கால அளவு, எவ்வளவு நேரம் தியானம் செய்யலாம் அப்படின்றது ஒரு 3 நிமிடத்திலிருந்து 10 அல்லது 15 நிமிடம் வரைக்கும் அறிமுக நிலையில் இருக்கிறவங்க பண்ணலாம். கொஞ்சம் நாள் ஆக உங்களுக்கே உங்களை அறியாமலே தியானம் செய்யக்கூடிய நேரம் 20 நிமிடங்கள் வரை அதுவாகவே நேரங்கள் அதிகப்படுத்துறதுக்கு வழி இருக்குது. நம்ம எதுக்காக தியானம் பண்ணுறோம், எதுக்காக தியானம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம உணர்வுகள் சமநிலையில் இருக்கணும். நம்முடைய உள் உணர்வுகள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதுக்காகத்தான் தியானம் பண்ணுறோம். அதுதான் மெயின். அடுத்து தியானம் செய்கிறப்போ உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்கும். அதை நிதானமாக செய்துக்கிட்டே வர்றப்பவே நீங்களே உணர்வீங்க. இப்போது தியானம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். செய்முறை விளக்கம், அதாவது எப்படி செய்யணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது பிரீத் இன் பிரீத் அவுட், மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடணும். அதுதான் தியானத்தின் முறை. இப்போ பாருங்கள், நான் செய்து காமிக்கிறேன். இப்படி தியானம் பண்ணுறப்போ பிரீத் இன் பிரீத் அவுட் இடையில் இருக்கக்கூடிய நேரம்
2 அல்லது 3 செகண்டுகள் இருக்கலாம். அதே மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரீத் இன் பண்ண போகிறீங்க. அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டைம் வந்து 2 அல்லது 3 அல்லது 4 செகண்டுகள் இருக்கலாம். அது வந்து தாராளமாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் உணர்வீங்க. அதை இன்னொரு தரம் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். இதுதான் செய்முறை. மூச்சு விடுறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கை குழந்தை வந்து படுத்திருக்கையில் மூச்சு விடுறத பார்த்துருப்பீங்க. கண்ணை மூடிட்டு நிதானமாக ரிலாக்ஸ்டாக பாருங்க, ஒரு அழகாக இருக்கும் அந்த குழந்தை தூங்குறதே. அதே மாதிரி தான் நீங்கள் தியானம் பண்ணுறப்பவும் உங்களுடைய முகம் வந்து அதே மாதிரி இருக்கும். மூச்சு விடுறது வந்து ஒரே மாதிரி சீராக இருக்கும், முன்ன பின்ன இருக்காது. அந்த ஒரே சீராக இருக்கிறது குழந்தை மாதிரி இருக்கும். நீங்கள் தியானம் பண்ணுறப்பவும் அதே மாதிரி சீராக இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக உணரலாம். இப்போ வந்து தியான நிறைவுன்றது வந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நம்ம தியானம் பண்ணிட்டோம், முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அந்த அவேர்னஸ் கிடைக்கிறப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான முறையில் என்ன ப்ரேயர் வேணாலும் பண்ணலாம். இது வந்து தினசரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கண்களை வந்து நிதானமாக ஸ்லோவாக திறக்கணும். இப்போ பாருங்கள், நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரேயர் முடிச்சிட்டேன். இப்போ கண்களை திறக்க போகிறேன், பாருங்கள். இதுதான் தியானம் செய்கிற முறை. இப்போ வந்து அறிமுக நிலையில் இருக்கிறவங்க, உங்களுக்கு அருகில் யாராவது தியானம் சொல்லி கொடுக்குறவங்க இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் போய் தியானம் கற்றுக்கலாம். அதுக்கு வந்து இந்த அறிமுக நிலை நான் இப்போ சொன்னது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதை வந்து தொடர்ந்து செய்யுங்க, விடாமல் செய்யுங்க. உங்களுக்கு எல்லா நலமும் கிட்டும். இப்போ வந்து அடுத்த சேனலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது சுப்பிரமணியம்.